வணக்கம். இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியாவோட போர் விமானங்கள் நிறையவே விபத்துக்குள்ளாக்கிட்டு இருக்கு. அதில் இந்த மாதம் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 2 ஜாக்வார்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதில் ஒரு ஜாக்வாரோட பைலட் இறந்து கூட போயிருப்பார். இப்போ இத்தனை விமானங்கள் இந்திய விமானப்படையில் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்க்குறப்ப எல்லாரும் சிம்பிளாக பழைய விமானங்களை இந்தியா ஆப்ரேட் பண்ணுது, அதனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேதிக்கு இந்திய விமானப்படைகள் ஏன் 1960களில் உருவாக்கப்பட்ட போர் விமானத்தை பயன்படுத்துது அண்ட் இந்த விமானங்கள்லாம் ஏன் அதிகமாக விபத்துக்குள்ளாகுதுன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பழைய விமானங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜாகுவார்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஜாகுவார் அப்படின்ற போர் விமானம் 1960களில் பிரிட்டிஷால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு போர் விமானம். பிரிட்டிஷுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. அந்த ரெக்குயர்மெண்ட் படி ஒரு விமானத்தை உருவாக்கலாம், ஒரு கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விமானத்தை டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஃப்ரான்ஸும் ஒரு கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்டை உருவாக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப 2 பேரோட ரெக்குயர்மெண்ட்டும் ஒத்து போன காரணத்தினால் ஃப்ரான்ஸ் மற்றும் பிரிட்டன் 2 பேருமே சேர்ந்து இந்த ஜாகுவார் ரக விமானத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேருமே உருவாக்குறாங்க. இப்போ இந்த ஜாக்வாரில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் அப்படின்றது ரோல்ஸ் ராய்ஸோட என்ஜின்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் இதில் ஆஃப்டர் பர்னரே கிடையாது, அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் பர்னர்லாம் கொண்டு வராங்க. இந்த விமானத்தை உருவாக்கி முடித்து இந்த விமானத்தை 2 பேருமே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 2 நாடுகளுமே இந்த விமானத்தை முழுசாக பயன்படுத்துனாங்க. இப்போ ஆரம்பத்தில் இந்த விமானத்தில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தோட இறக்கைகள் சின்னதாக இருக்கிற காரணத்தினால இதை ஆப்ரேட் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. RAF ராயல் ஏர்ஃபோர்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைலட்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணி இந்த ஜாகுவார் ரக போர் விமானத்தை ஆப்ரேட் பண்ண வைப்பாங்க. ஏன்னா இதை பறக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸுமே ரொம்ப பெஸ்ட்டான பைலட்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த விமானத்தை கொடுப்பாங்க. இப்போது பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் தாண்டி இந்த விமானத்தை வாங்கினது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவை தாண்டி இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வாங்கினாங்க. பட் இந்தியா தான் ரொம்ப பெரிய நம்பரில் வாங்கினது. கிட்டத்தட்ட 141 விமானம். அதில் 40 விமானம் ஃப்ளைபை கண்டிஷன்லையும் 101 விமானத்தை இந்தியாவோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் லைசன்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ இந்த விமானத்தோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் அட்டாக் தான். கீழே இருக்கக்கூடிய டேங்கிகள் அண்ட் எதிரிகளோட முக்கியமான நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் தாக்கி அழிக்கிறது தான் இதோட வேலை. இந்த விமானம் கொஞ்சம் மெதுவாக பறக்கும். அதாவது சூப்பர்சானிக் வேகத்தில் இதால் போக முடிஞ்சாலும் மித்த இதர ஃபைட்டர் ஜெட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால் இது டைவ் அடித்து கீழே இருக்கிற எதிரிகளை தாக்குறப்ப கடைசி நேரம் வரைக்கும் போய் தாக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேபிளைஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஒரு நல்ல கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த A-10 வார்த்தாக் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட ஒரு போர் விமானம் இருக்கும், கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்ட். அதே மாதிரி Su-25 ஃப்ராக் ஃபுட்னு சொல்லி ரஷ்யர்கள் கிட்ட இருக்கும். இந்த 2ஓட ஜாகுவாரை ஒப்பிட்டு நம்மளால் பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. ஸோ இந்த ஜாகுவாரை நம்ம வாங்கி ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தினதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஈவன் கார்கில் போர் சமயத்தில் கூட இந்த ஜாகுவார் விமானம் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு நமக்கு. ஏன்னா ஏகப்பட்ட கிரவுண்ட் அட்டாக்ல இது ஈடுபட்டுச்சு. இப்போ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜாகுவார்ஸை 2007 2000 காலகட்டம் வர்றப்ப பிரிட்டன் ஃப்ரான்ஸ் 2ஐயும் மேனுஃபேக்சர் பண்ணவங்க ரிட்டையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரிட்டையர் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இந்த ஜாகுவாரில் இருக்கக்கூடிய பெய்லோட கெப்பாசிட்டி அப்படின்றது 2000 காலகட்டத்தில் இருந்த யூரோ ஃபைட்டர், ரஃபேல் மாதிரியான போர் விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போது ஜாகுவார் பண்ணக்கூடிய ரோலை யூரோ ஃபைட்டர்லையும் ரஃபேல்லையும் பண்ண முடியும். அதே சமயம் யூரோ ஃபைட்டர், ரஃபேல் 2மே அதிகமான பெய்லோட் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போக முடியும், ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்ப அவங்களுக்கு சிம்பிளாக ஜாகுவார் தேவைப்படலை. அதனால அந்த ஜாகுவார் போர் விமானங்களை ரிட்டையர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பாயிண்ட் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜாகுவார் போர் விமானங்கள் தரமான போர் விமானங்கள் இல்லை, அதன் காரணமாக தான் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ரிட்டையர் பண்ணாங்கன்னு கிடையாது. அந்த காலகட்டத்தில் அதை விட பெஸ்ட்டான 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இருக்கிறப்ப ஜாகுவார்ஸை ரிட்டையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் பண்ணாங்க. பட் இந்தியா ஏன் ஜாகுவார்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும்? மித்த நாடுகள் எல்லாருமே ரிட்டையர் பண்ணாங்க. ஜாகுவாரை வாங்கின ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் கூட ரிட்டையர் பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் மற்றும் ஃப்ரான்ஸுக்கு ஒரு சாலிடான அடுத்த ஆப்ஷன் இருந்துச்சு, அவங்க ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஜாகுவார்ஸ் ஆப்ரேட் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாருமே சொற்ப நம்பர்ஸில் மட்டும்தான் ஜாகுவார்ஸை வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பிரச்சனைலாம் வர்றப்ப ஜாகுவார்ஸை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு OEM மேனுஃபேக்சரர் ஜாகுவார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாகுவாரை மேனுஃபேக்சர் பண்ண 2 நாடுகள் இதை ரிட்டையர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜாகுவார்ஸுக்கான சப்போர்ட் அந்த 2 கண்ட்ரீஸ்லேயும் முடிஞ்சு போயிடும். பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, புதுசாக எந்த ஒரு சர்வீஸும் பண்ண மாட்டாங்க.
ரிட்டையர் ஆன ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கி அதில் இருக்கிற பார்ட்ஸை தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போது இந்தியாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க 2 பேர் ரிட்டையர் பண்ண உடனே இமீடியட்டாக அந்த அரசாங்கங்களை அப்ரோச் பண்ணி ரிட்டையர் ஆன ஜாகுவார்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து நம்ம கேட்டோம். ஏன்னா பார்ட்ஸை இவங்க புதுசாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும் எப்பயுமே. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இந்த ஜாகுவாரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ஷூட் அப் ஆகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை கணக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஓஇஎம் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓஇஎம் ப்ரொடியூசர் அந்த கண்ட்ரியில் இந்த ஜாகுவார்ஸை ரிட்டையர் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப, ஏற்கனவே இருக்கிற ஜாகுவார்ஸை வச்சு தான் பார்ட்ஸை ஷேர் பண்ண முடியுன்றப்ப ஆப்வியஸாக அந்த ஜாகுவாரோட மெயின்டெனன்ஸ்ன்றது விண்ணத்தோடும். ஸோ இதன் காரணமாக ஜாகுவார்ஸை சொற்ப நம்பரில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் இந்த ஜாகுவார் ஏர்க்ராஃப்ட்ஸை ரிட்டையர் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்தியா வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நிறையா இருந்துச்சு, 141 ஏர்க்ராஃப்ட் இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம ரிட்டையர் பண்ணிட முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் இதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 அரசாங்க கிட்டையும் பேசி அண்ட் உலகத்தில் எங்கெல்லாம் ஜாகுவார் ரிட்டையர் ஆகுதோ அந்த எல்லா ஜாகுவார்ஸையும் காண்டாக்ட் பண்ணி அதில் இருக்கிற பாகங்களை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். இப்போது கரண்ட்டாக நம்ம ஜாகுவார்ஸை ஆப்ரேட் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கு வருவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதனால் ஜாகுவார்ஸை ரிட்டையர் பண்ணுறாங்க அண்ட் நம்ம ஏன் ஜாகுவார்ஸை அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் காலம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோன்றதை தான் பார்த்தோம். இப்போது இன்றைக்கி தேதிக்கு ஜாகுவார்ஸை ஏன் ஆப்ரேட் பண்ணுறோன்ற கணக்குக்கு வருவோம். அஃப்கோர்ஸ் நம்ம பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் ஒரு 5-10 வருஷம் எக்ஸ்டெண்டடாக ஜாகுவாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். நம்ம அந்த கணக்குப்படி பார்த்தாலுமே 2015-17 ஜாகுவார்ஸை ரிட்டையர் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி 2025 இப்போ வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் பிரிட்டன் மற்றும் ஃப்ரான்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சு, ஜாகுவார் ரிட்டையர் பண்ணாங்க. பட் நமக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தேஜஸ் மார்க் 1 இருக்குது, ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குது, சுகாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் அவங்களோட விமானப்படை வீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க நேட்டோவில் இருக்காங்க, அமெரிக்கா அவங்கள பாதுகாத்துக்குவாங்க. ஸோ அந்த கேப்பில் அவங்க புது விமானங்களை உருவாக்கி அவங்க ஃபில் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஒரு குறுகிய காலகட்டம் வந்து விமானங்களே இல்லாமல் நம்ம இருந்தாகணும், ஒரு கம்மியான விமானங்களை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம போக முடியாது. அதனால தான் இந்தியா என்ன பண்ணிடுச்சு, இந்த தேஜஸ் மார்க் 1 விமானம் வரட்டும், டிசைன் பண்ணி முடித்து இண்டக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கட்டும். இப்போது ஒரு ஸ்குவாட்ரன் தேஜஸ் இண்டக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்குவாட்ரன் MiG-21 பைசனையும் ஜாகுவாரையும் நம்ம தூக்கி போடுவோம். இண்டக்ட் ஆக விமானங்களை ரிட்டையர் பண்ணுவோம் அப்படின்ற முடிவில் நம்ம இருந்தோம். அதனால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சரியான நேரத்தில் இந்த தேஜஸ் ரக போர் விமானங்களை கொடுக்க முடியாத காரணத்தினால தான் நம்மளால் ஜாகுவார் MiG-21 பைசன் மாதிரியான போர் விமானங்களை சரியான டைம் ஃப்ரேமில் ரிட்டையர் பண்ண முடியல. பைசனை ரிட்டையர் பண்ணிட்டோம், பட் அதையுமே சரியான டைம் ஃப்ரேமில் ரிட்டையர் பண்ண முடியலை. கடைசி வரைக்கும் இழுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறமா தான் ஒட்டுமொத்தமாக பைசன் ரக விமானங்களே நம்ம ரிட்டையர் பண்ணோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஜாகுவாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே மாதத்தில் 2 கிராஷ், ஒரு பைலட் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த ஜாகுவாரை ரிட்டையர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நேஷனல் லெவல் மீடியா எல்லாத்துலேயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பழைய விமானங்கள் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாகுவார் ரக போர் விமானத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இறக்கைகளின் காரணமாக ரொம்ப ட்ரெயின்டான பைலட்ஸால் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஒரு விமானம் வந்து பழசாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ஃப்ரேமில் சின்ன சின்ன மைன்யூட் கிராக்ஸ் எல்லாம் வரும். இந்த கிராக்ஸ் வர காரணத்தினால அந்த விமானத்தோட ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டியை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஆரம்பத்தில் ஒரு புது விமானம் 9Gயை ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னா அந்த விமானம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து பார்க்குறப்ப 6-7Gயை தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒவ்வொரு விமானமும் பழசாக அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பேட்ரி மாதிரி டீக்ரேட் ஆகிக்கிட்டே தான் வரும். ஏர் ஃப்ரேமோட லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜாகுவார்ஸ் ரொம்ப பழைய ஏர் ஃப்ரேமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏர் ஃப்ரேமை நம்ம புஷ் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த ஜாகுவாரில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே இன்னொரு ஜாகுவார் விமானத்துலேருந்து எடுத்து போடுறது ஆர் இன்ஹவுஸாக சில டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கம்பெனிஸ்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வரக்கூடிய பார்ட்ஸ் தான். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்கிறப்ப ஒரு மின்ட் கண்டிஷனில் நம்மளால் இந்த ஏர்க்ராஃப்டை மெயின்டைன் பண்ண முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மின்ட் கண்டிஷனில் இந்த ஏர்க்ராஃப்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ மின்ட் கண்டிஷனில் ஏர்க்ராஃப்டை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸாக அது அதிகமான விபத்துகளில் போய் முடிய தான் செய்யும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்டு கடைசியாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த விமானத்தை ரிட்டையர் பண்ணி தான் போயிடுவோமே அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஸ்குவாட்ரன்ட்டு 31லேருந்து 30.5 தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஸ்குவாட்ரன்ட் 42, சாங்ஷன் பண்ணது 60 கிட்ட ஸ்குவாட்ரனு.
ஆனால் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 30.5 தான் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் நம்ம ஜாகுவார்ஸை ரிட்டையர் பண்ண முடியாது. இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆமாம், ஜாகுவார் பழைய விமானம் தான், ஆனால் அது ஒரு கேப்பபிளான விமானம். அந்த அளவுக்கு நிறைய அப்கிரேட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணுறதுல கஷ்டங்கள் இருக்குது. அந்த விமானத்தை பறக்க வைக்கிறதும் சுலபமான விஷயம் கிடையாது. பட் இந்த விமானத்தை இன்றைக்கி தேதிக்கு ரிட்டையர் பண்ணால் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ தேஜஸ் போர் விமானங்கள் வர வரைக்கும் இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு இந்திய விமானப்படி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசன் மாதிரி தான் முடியும். பைசனை 2 வருஷம் கழிச்சு தான் ரிட்டையர் பண்ணுறதா இருந்தாங்க, 27 தான் ரிட்டையர் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் பிரச்சனை ரொம்ப பெருசானதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னால இமீடியட்டாக ரிட்டையர் பண்ணாங்க. அதே மாதிரி ஜாகுவாருக்கு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் அதிகமான விபத்துகள் நடந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த சினாரியோவிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் விமானங்களோட விபத்துக்கு ஒருத்தரை கை காட்டணும் அப்படின்னா இந்த ஏரோநாட்டிக்கல் லிமிட்டை தான் கை காட்டணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை ரொம்ப நன்றி, வணக்கம்.